Assalamualaikum. Waalaikumsalam. ஓகே, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லாஸ்ட் வீக் விட்ட இடத்துல நம்ம தொடங்குவோம். இன்ஷால்லா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ற வீடியோல இருந்து. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். That was recorded was 250 years after Muhammad, across 8 generations of the day. முதல் ஹதீஸே வந்துட்டு முகமது இறந்ததுக்கு அப்புறமேட்டு 250 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹதீஸே ரெக்கார்ட் ஆச்சு. அதாவது 8 தலைமுறை மக்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு 250 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹதீஸே வந்துச்சு. So from the period Muhammad died to 250 years there was no hadith at all. That's right. அப்போ அப்துல் கேக்குறாரு, ஆமா நீங்க சொல்றபடி பார்த்தா முகமது இறந்து 250 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹதீஸே வந்துச்சா, அதுக்கு முன்னாடி எந்த ஹதீஸுமே இல்லையான்னு கேக்குறாங்க. அது கலீஃபா ஆமா கரெக்ட்னு சொல்றாங்க. I see. You believe in the recorded hadith. People were making up hadith at the time. For example, அந்த டைம்ல வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ண ஹதீஸ்னு இல்ல, பதியப்பட்ட ஹதீஸ்னு இல்ல, மக்களாவே அவங்களாவே சுயேட்சை ஏற்படுத்தப்பட்ட ஹதீஸ் தான் இருந்துச்சு. அதுல ஒரு உதாரணம் தான் இப்ப ரஷாத் நம்ம கொடுக்குறாங்க. Come to my house and I have only fish to feed you. If you object, then I tell you, the Prophet said if you eat fish alone, you're going to be great. அப்போ இப்போ உதாரணத்துக்கு நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மீன் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த டைம்ல நீங்க வந்து அதை மறுத்தீங்க, நான் இல்ல எனக்கு வேணான்னு சொல்லும் போது அப்ப என்ன சொல்றாங்க? To feed you. If you object, then I tell you, the Prophet said if you eat fish alone, you're going to be great. அப்போ இந்த மாதிரி நபி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி முகமது சொல்லியிருக்காரு, மீன் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு ஹதீஸ தான் அப்போ இருந்துச்சு. So people made this kind of hadith, and it was not recorded or anything. So Bukhari came 250. So சொன்ன மாதிரி எந்த பதியப்பட்ட ஹதீஸும் இல்ல, இந்த மாதிரி நான் சொன்ன உதாரணத்திற்கு ஹதீஸ் மாதிரி தான் அவங்க அந்த டைம்ல மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. Years later and claimed that the Prophet said these things. 250 வருஷம் கழிச்சு தான் புகாரி வந்துட்டு என்ன கிளைம் பண்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி விஷயங்களை முகமது சொன்னாருங்கிறத 250 வருஷம் கழிச்சு தான் புகாரி சொல்றாரு. And as you know, Bukhari eliminated 90% of the things that he wrote himself. உங்களுக்கு நல்லாவே தெரியும், புகாரி அவர் எழுதின ஹதீஸ் 90% ஹதீஸே வந்து அவரே நிராகரிச்சிட்டாரு. And still, whatever is left, the thousands of hadith are attacking and blaspheming against the Prophet. அந்த மிச்சம் இருக்க 1000 ஹதீஸுமே வந்துட்டு ஒரு நிந்தனையாவும் அவரு நபி உண்மையா இருக்காதத இவங்களாவே நிந்தனையா குறிப்பிட்ட ஹதீஸா தான் அந்த 1000 மிச்சம் இருக்க ஹதீஸும் 1000 ஹதீஸும் அப்படிதான் இருக்கு. Okay, let's move to another point because if we're going to continue talking about this point. அப்ப அப்துல் சொல்றாங்க, இல்ல ஓகே நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம், இப்படி நம்ம பேசிட்டு இது கடைசி வரையே முடியாது. Point we will never finish it. Well, this point should be finished because God says the Quran is complete, perfect, fully detailed. இல்ல ரஷாத் சொல்றாங்க, இல்ல இந்த பாயிண்ட் கண்டிப்பா முடியணும், இந்த பர்టిక్యులர் क्वेश्चन நம்ம விட வந்துருச்சு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, குர்ஆன் வந்து கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபுல்லி டீடைல்டு, முழுமையாவும் பெர்ஃபெக்ட்டா எந்தவித குறைகளும் இல்லாம எல்லாத்துக்கும் தெளிவான முழுமையான விளக்கம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. Okay, and the Quran says that telling Muhammad to tell us that he brings only the Quran. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்காங்க, முகமது கிட்ட நீர் இந்த குர்ஆனை மட்டும் தான், he brings only the Quran, அவர் இந்த குர்ஆனை மட்டும் தான் கொண்டு வந்திருக்காரு. The last verse in Surah 50 says tadhakkir bil Quran man yakhafu wa'id. சூரா 50ல கடைசி வசனம் 45. Deliver the message of the Quran. It didn't say Quran and Sunnah. Quran. அங்க வந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா இந்த குர்ஆனோட செய்தியை சொல்லுங்க நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல குர்ஆன் மட்டும்தான் இருக்கு. அங்க குர்ஆன் சுன்னாங்கிற வார்த்தை கிடையாது, இல்ல குர்ஆன் ஹதீஸ்ங்கிற வார்த்தை கிடையாது, வெறும் குர்ஆன் மட்டும்தான் அங்க இருக்கு. Hadith. Tadhakkir bil Quran man yakhafu wa'id. But there is a lot of surahs also remind the Muslim to follow Allah and the messenger of God. For example. ஆனா நீங்க சொல்ற அப்துல் கேக்குறாரு, ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க ஒரு சில வசனங்கள்ல நீங்க அல்லாஹ்க்கும் கீழ்ப்படியணும், அல்லாஹ்வோட நபிக்கும் கீழ்ப்படியணும்னு. அதுல உதாரணத்தை நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு அப்துல் சொல்றாரு. Probably I have some. Ya ayyuha alladhina amanu aminu billahi wa rasulihi wal kitab alladhi nazzala ala rasulihi wal kitab alladhi unzila min qabl. Yes. சூரா 4ல 136 சொல்றாரு,
அப்புறம் 5:3 சொல்றாரு. يوم أكملت لكم دينكم إن الله وملائكته يصلون على النبي. You know, Allah 33:56 அவர் சொல்றாரு. subhanahu wa ta'ala also confirmed to the people to pray to Muhammad because Allah subhanahu wa ta'ala praying to us. As far as I know, I hope you will. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வசனத்திலே அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து முகமது சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை அப்படின்னு அப்துல் சொல்றாரு. You will understand me and you will correct me. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரஷாத். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்துல் சொல்றாரு. I'm wrong. ومن يطع الله ورسوله correct me if I'm wrong. ومن يطع الله ورسوله ويخشى. 24:47 அரபிக்ல படிக்கிறாரு. 24:52 அவர் படிக்கிறாரு. قل اطيعوا الله واطيعوا الرسول واقيموا الصلاه واتوا الزكاه. 52, 54, 56 அவர் படிக்கிறாரு. அப்ப ரஷாத் ஒரு கேள்வி கேக்குறாங்க, அப்போ நீங்க ஏன் ஒரு வசனம் சொல்றீங்க, அப்ப ஏன் அவரை கீழ்ப்படிய மறுக்கிறீங்க, அவர் சொல்றதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? அவரே முகமதே சொல்லியிருக்காரு இல்ல, நீங்க குரான் தான் முழுமையா இருக்கு, குரான் தான் கம்ப்ளீட்டா இருக்கு, குரானை மட்டும் தான் தூக்கி பிடிக்கணும் அவரே சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் நீங்க அவர் சொல்றதை கீழ்ப்படிய மாட்டீங்க? அப்ப அவரு சொல்ற வார்த்தையே நீங்க கேட்காம ஏன் அவர் கீழ்ப்படிய மறுக்கீங்க? அவரே குரான்ல சொல்லியிருக்காரு, குரானை மட்டும் நீங்க குரான் ஃபுல்லா இருக்கு, குரான் கம்ப்ளீட்டா இருக்கு. அப்ப 24:54 அல்லாஹ் சொல்றாங்க, அப்ப நீங்க ஏன் அந்த வசனத்தை படிக்கணும்? அப்ப ஏன் வந்துட்டு நீங்க ஏன் அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்க ஏன் கீழ்ப்படிய மாட்டீங்க? நீங்க ஏன் அதை கவனிக்க மாட்டீங்க? Allah and the Rasul. Okay, by obeying the messenger of God and obeying because I know that the messenger of God he is being taught by Allah subhanahu wa ta'ala. He was orphan and he is taught by Allah subhanahu wa ta'ala and he was taught by Allah subhanahu wa ta'ala. முகமது வந்து ஒரு அனாதையா இருந்தாரு, அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மனிதரா இருந்தாரு முகமது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் உங்களுடைய ரீசனா அவரை நீங்க கீழ்ப்படியாமையும் அவர் சொல்ற விஷயங்களை நீங்க ஏற்க மறுக்கிறதுக்கும் அப்படின்னு கலீஃபா கேக்குறாங்க. அவரு சொல்ற இல்ல நான் வந்து அவர் கீழ்படுகிறேன், நான் இந்த விஷயம் சொல்றது வந்து அவர் கீழ்படியதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற. இல்ல கலீஃபா சொல்ற இல்ல நீங்க கீழ்படியல, அவர் சொல்லிட்டாரு கிளியரா குரான்ல வந்து நீங்க குரானை தாண்டி நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா இல்ல அப்துல் சொல்ல நான் என்ன பண்றேன்னா நான் குரானை கீழ்படுகிறேன், அவர் வாழ்ந்த முறை வே ஆஃப் லைஃப் சுன்னா அதையும் நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு அப்துல் சொல்றாரு. ஆனா கலீஃபா சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, நீங்க குரானை தாண்டி நீங்க வேற எதை நீங்க பின்பற்றினாலும் நீங்க முகமது நபிய ஏற்க மறுக்கிறீங்க, அவர் சொல்ற விஷயத்தையும் கீழ்படியல. Okay, so therefore you must be there. If you are reciting this verse, you have to do them yourself. அப்ப நீங்க இந்த வசனங்கள்லாம் நீங்க படிக்கிறீங்க 24:54 அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நீங்க என்ன அர்த்தம்? அப்போ நீங்க உண்மையாலுமே அல்லாஹ்வோட ரசூலுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா குரானை மட்டும் முழுமையான குரானை தாண்டி வர எந்த விஷயத்தையும் நீங்க பின்பற்ற மாட்டீங்க. குரானை தாண்டி நீங்க எந்த ஒரு விஷயம் வெளியே போனாலுமே நீங்க வந்து தூதரை அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலங்கிறதா அர்த்தம். So you believe in the Quran from the cover to the cover. அப்போ அப்துல் கேக்குறாங்க, அப்போ ரஷாத் கிட்ட வந்து நீங்க குரானை வந்து கவர் டு கவர் நீங்க நம்புறீங்களா? You believe in this Quran and our speaking to each other now we will speak according to the Quran. Yes. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா குரானை கவர் டு கவர் நம்புறீங்க, நம்ம பேசுற இந்த எல்லா விஷயங்களுமே will be according to Quran. குரானை வச்சு மட்டுமே தான் நம்ம பேசணும் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. Speaking to each other now we will speak according to the Quran. Yes, absolutely. Okay, 100% உண்மை, absolutely. You said I think one of your brochures here, if you allow me to read it to you or just to say it here. நீங்க எழுதின ஒரு ப்ரோச்சர் ஒரு சிட்ரேட்ல நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன். You said providing indisputable evidence for the exposure and removal
இன்டிஸ்பியூட்டபிள் எவிடன்ஸ், தர்க்கம் செய்ய முடியாத இல்ல விவாதம் செய்யறதுக்கே இடம் கொடுக்காத ஒரு ஒரு அத்தாட்சி எவிடன்ஸ். எதற்காகனா எக்ஸ்போஷர் அண்ட் ரிமூவல் ஆஃப் 2 ஹியூமன் மேட், மனிதனால சேர்க்கப்பட்ட 2 ஆயா, அதை வெளிப்படுத்துவதற்காகவும் அதை ரிமூவ் பண்ணுவதற்காகவும் அதை எடுக்குவதற்காகவும் of 2 human-made sentences that were injected into the Quran at the end of the last surah, revealed in Medina, surah number. அப்ப எங்க இருக்குன்னா சூரா நம்பர் 9, மதீனால கடைசியா இறங்கப்பட்ட சூறால சேர்க்கப்பட்ட 2 வசனங்கள். Number 9. In other words, you say here that the human being injected some surahs in the Quran. அப்போ அப்துல் கேக்குறாங்க, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மனுஷங்க யாராச்சும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஏதாவது சூறாவை சேர்த்துட்டாங்களா அப்படின்னு அவரு கேக்குறாங்க. அதுக்கு ரஷாத் கலீஃபா ஆயா இல்ல வசனங்களை சேர்த்துட்டாங்க. Some verses in the Quran. So this Quran, the one in my hand here in Arabic, the one in my hand in Arabic, it's not completely perfect. It's been injected by madmen. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா என் கையில இருக்க இந்த அரபி குரான் வந்துட்டு முழுமையான குரான் இல்ல, இதுல யாரோ எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ட் ஒரு விஷயத்த சேர்த்துட்டாங்க, மனுஷங்களா ஒரு விஷயத்த சேர்த்துட்டாங்க, அப்படிதானே? இப்போ நீங்க கையில வச்சிருக்க இந்த குரான் வந்து கரெக்டான குரான் கிடையாது அப்படின்னு கலீஃபா சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு கரெக்டான குரான் எது நமக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். என்னால உங்களுக்கு ஒரு கரெக்டான குரான முழுமையான குரான காமிக்க முடியும். Allah subhanahu wa ta'ala says inna nahnu nazzalna adh-dhikra wa inna lahu lahafidun. Allah subhanahu wa ta'ala, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை அவர் சொல்றாரு, அப்துல் சொல்றாரு, சூரா 15ல 9வது வசனத்தை சொல்றாரு. took an oath on him to guard the Quran because mankind couldn't guard the Torah or the Bible. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வே அவருக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. அல்லாஹ் அதாவது நான் குரானை நிச்சயமா காப்பாத்துவேன், ஏன்னா மனிதர்களால தோராவையும் பைபிளையும் காப்பாற்ற முடியல, அதனால அல்லாஹ் அவங்களுக்கே ஒரு ஓத்து எடுத்துக்கிறாங்க, ஒரு உறுதிமொழி எடுத்துறாங்க, குரானை கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன், அதுல எதுவும் சேர்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்க சொல்றதா சொல்றாங்க. So Allah took an oath on him to guard the Quran. In your translation, you said we have sent down for this verse. We have sent down the revelation, and we will surely preserve. அப்போ நீங்க உங்களோட டிரான்ஸ்லேஷன்ல நீங்க இப்படி போட்டிருக்கீங்க, நாம் தாம் இந்த வெளிப்பாடை இறக்கினோம், மிக நிச்சயமாக அதை நாங்க ப்ரிசர்வ் செய்வோம், அதை நம்ம காப்போம் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. In Yusuf Ali translation, what he says we have without doubt set down. Excuse me, let me. In Yusuf Ali translation, which most of the Muslim people they are taking by Yusuf Ali translation of the Quran, we have without doubt sent down the message, and we will. அப்போ பெரும்பாலும் முஸ்லீம்களால ஏற்றுக்கொள்ளப்படுற அந்த யூசுப் அலி அவரோட டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன போட்டிருக்காருன்னா, எந்தவித சந்தேகமும் இல்லாம நாம் தான் இந்த செய்தியை அனுப்பினோம், மிக நிச்சயமாக we will assuredly அது கரப்ட் ஆவறதுல சீர்குலைவதிலிருந்து நாம் மிக நிச்சயமா அதை காப்பாத்துவோம் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காரு. Assuredly guarded from corruption. I agree with that. கலிஃபா ஓகே, அவர் இந்த பண்ண டிரான்ஸ்லேஷனுக்கு நான் அக்ரி, நான் ஒத்துக்கிறேன், கரெக்டா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. You agree about that? Yeah. Okay. I would like you to elaborate on this point. அப்ப அப்துல் கேக்குறேன், எனக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தை விலாவரியா சொல்லுங்க, எலாபரேட் பண்ணுங்க. Dr. Khalifa? Allah subhanahu wa ta'ala carried out his promise and he preserved the Quran perfectly. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் எடுத்த அந்த ப்ராமிஸ கரெக்டா அல்லாஹ் பண்ணிருக்காங்க. அல்லாஹ் மிக நிச்சயமாக இந்த குரானை பெர்ஃபெக்ட்டா அல்லாஹ் ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க, அல்லாஹ் பாதுகாத்திருக்காங்க. I can show you a Quran that is perfect in the way it was sent down, the way it was written. அப்போ கலீஃபா சொல்றாங்க, இந்த குரான் எப்படி இறக்கி அனுப்பப்பட்டதோ, எப்படி எழுதப்பட்டதோ அதே வடிவத்துல என்னால அந்த குரான் உங்களுக்கு காமிக்க முடியும், ஒவ்வொரு எழுத்தும். Okay. And the way every letter of it
is preserved. Not a single letter is added, and not a single letter is lost. ஒவ்வொரு எழுத்தும் அல்லாவால் எப்படி அனுப்பப்பட்டதோ அப்படியே ஒரு எழுத்து கூட ஆட் ஆகாம ஒரு எழுத்து கூட அழிக்காம. Yes. However, if you go to Egypt or Iran today, you're going to see that the Quran is printed with some mistakes in them. Okay. But this does not negate the fact. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் ஈரான்லயும் எகிப்திலயும் பார்த்தா குரான் நிறைய பிரிண்ட் பண்றாங்க. அந்த பிரிண்ட் பண்ற எல்லா குரான் மிஸ்டேக்ஸோட தான் பிரிண்ட் பண்றாங்க. The Quran is printed with some mistakes in them. Okay. But this does not negate the fact. ஆனா இப்படி பண்றதுனால அந்த நிதர்சன உண்மையான அந்த ஃபேக்ட அத வந்து இது மறுக்க முடியாது. Let's be clear now. Let's be clear before you go. The fact. Let's be clear before you go. Yes. This Quran, Yes. it's been in the whole world, Yes. through Iran, through Persia, through Arabic world. இப்போ நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன் ரஷாத். இந்த குரானை தான் ஈரான் முழுக்க, பெர்ஷியா முழுக்க, அரபிக் அந்த நாடுகள் ஃபுல்லா This Arabic Quran, it's not real Quran. நீங்க சொல்றப்ப இது உண்மையான ரியாலான குரான் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. There's some mistakes in it. அப்ப கலீஃபா சொல்றாங்க இல்ல அதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஒரு சில தவறுகள் இருக்கு. It has mistakes in it. Right. And you have the one But the has point is that God did preserve the perfect Quran, and we have it. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மிக நிச்சயமாக அந்த உண்மையான குரான் நல்லா பாதுகாத்துட்டாங்க, அது எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப அப்துல் ரஹ்மான் உங்கள்ட்ட இருக்கா? யூ ஹேவ் இட் கேக்குறாங்க. It's all over the world. இல்ல என்கிட்ட மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இந்த அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட உண்மையான குரான் இருக்கு. What's with whom? With you? Let's have Still, no, it's even here. You can find it here also, as long as you mark the mistake. உண்மையை சொல்ல போனா இது உண்மையான அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த குரான் இங்கேயுமே இருக்கு. as long as you mark the mistake, எந்த இடத்துல மனிதர்கள் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல சேர்த்திருக்காங்கிற விஷயத்த நம்ம அடையாளம் விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த குரான் நமக்கு கிடைச்சிரும். Mistakes. We have few Allah mistakes. subhanahu wa ta'ala, Allah subhanahu wa ta'ala says, "Inna nahnu nazzalna dhikra wa inna lahu lahafidhun." It's me. So how do you இல்ல அல்ல அப்துல் சொல்றா இல்ல அல்லாஹ் 15:9 அல்லாஹ் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்த. அப்போ கலீஃபா கேக்குறாங்க அந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? Never allow anybody to inject even one how single. do you explain the fact that in Iran today printing millions? அப்போ அப்துல் சொல்றா இல்ல அல்லாஹ் அங்க ப்ராமிஸ் பண்றாங்கல்ல நான் ஒரு விஷயத்த கூட சேர்க்க அலோவ் பண்ண மாட்டேன்னு. அப்ப கலீஃபா கேக்குறாங்க அப்போ இப்படி சொல்லும் போது இன்னைக்கு நிதர்சன உண்மையான ஈரான்ல ஏகப்பட்ட குரான் பிரிண்ட் அடிக்கிறாங்க, எல்லாமே தப்பு தப்பா அடிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அந்த உண்மையை? Of Quran that do not follow the Quranic writing. They like for example the word Salah is written Sad Lam Alif He instead of Sad Lam Waw He as in the. அப்போ உதாரணத்துக்கு சலாத்துங்கிற வேர்ட சாது லாம் ஹலீஃபே is written Sad Lam. How do you explain that instead of Sad Lam Waw? ஆனா உண்மையான ஸ்பெல்லிங் என்னன்னா சாது லாம் வாவே. ஆனா எப்படி பிரிண்ட் அடிக்கிறாங்க? சாது லாம் ஹலீஃபேன்னு பிரிண்ட் அடிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்துல் அப்படின்னு கேக்குறாங்க. For example, the word Salah is written Sad Lam Alif He instead of Sad Lam Waw He as in the original Quran. How do you explain that? I mean, God did fail to carry out His promise. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்துல்? நீங்க அல்லாஹ் தன் ப்ராமிஸ முறையடிச்சிட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? அது இந்த விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? This is what you think? No, I'm not thinking of anything. I would like. Okay, I'm saying that it doesn't matter what people do with the Quran. They can take it and mess it up and do anything they want. நான் என்ன சொல்ல வரேன்னா மனிதர்கள் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அவங்க நினைக்கிற அவங்க அது அந்த குரான் எடுத்து அவங்க எப்படி வேணா கொலப்படி பண்ணலாம், சீர்கெடுக்கலாம். அவங்க நினைச்சது என்ன வேணா செய்யலாம். What they want to do. This is only ink and paper. இது வெறும் ஒரு இங்கு மையும் ஒரு பேப்பர் தான். But the Quran that God sent down is preserved exactly in the way that it was written, and without adding or losing a single preserved. ஆனா அந்த உண்மையான குரான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எப்படி அனுப்பப்பட்டதோ அதே விதத்துல எப்படி எழுதப்பட்டதோ ஒரு எழுத்து கூட ஆட் ஆகாம ஒரு எழுத்து கூட ரிமூவ் ஆகாம அந்த குரான் மிக நிச்சயமாக பிரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. So this promise of God, inna nahnu nazzalna dhikra wa inna lahu lahafidhun. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 15:9 அல்லாஹ் கொடுத்த ப்ராமிஸ் உண்மைதான், அது நிதர்சன உண்மைதான். However, I must point out something to you. When there is a law like the law of preservation of the Quran, this law does not exist unless it is violated. ஸோ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி லா ஆஃப் ப்ரிசர்வேஷன் மிக நிச்சயமாக நாம பாதுகாப்போம் என்ற சட்டத்தை
எப்ப நடைமுறைக்கு வரும்னா அந்த சட்டம் மீறும் போதுதான். கரெக்டா? You understand what this means? Yes, I'm following you. Okay. For example, if there is a law that Abdurrahman Salim cannot leave this room, if you stay in this room forever, nobody will ever know that this law exists. இப்ப உதாரணத்துக்கு அப்துல் ரஹ்மான் இந்த ரூமை விட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குன்னா, நீங்க இந்த ரூமுக்குள்ளேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுங்கிறது தெரியாம போயிடும். கரெக்டா? இஸ் திஸ் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு கேக்குறாங்க. This room? As far as I understand. Okay. Now, but if you violate this law and try to leave the room, and then you are forced back in, then we know that the law exists. அப்போ எப்ப தெரிய வரும் இந்த சட்டத்தை நீங்க மீறி இந்த ரூமை விட்டு நீங்க வெளியே போகும்போது, நீங்க பிடிவாதமா ஒரு வற்புறுத்தி இந்த ரூம்ல இருக்க வைக்கும் போதுதான் என்ன தெரியும், ஓகே இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கரெக்டா? Therefore, the violation of the sacredness of the Quran proves that God preserved it because we detected the mistakes. We know exactly where any letters were because we detected the mistakes. The Quran proves that God preserved it because we detected the mistakes. Therefore, the violation of the sacredness of the Quran proves that God preserved it because we detected the mistakes. அதனால இந்த குர்ஆனோட புனிதத்தன்மை அந்த இதை அந்த சட்டத்தை அவங்க முறியடிக்கும் போதுதான் இந்த மாதிரி அல்லாஹ் மிக நிச்சயமா காப்பாத்துவாங்கிற விஷயமே நிதர்சன உண்மையாகுது. அதன் அடிப்படையில தான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம். We know exactly where any letters were added or removed, and we have மிக நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் எந்த லெட்டரை எந்த இடத்துல அவங்க ஆட் பண்ணிருக்காங்கிறது. We have the perfect Quran. எங்க கிட்ட முழுமையான குர்ஆன் இருக்கு, கரெக்டான குர்ஆன் எங்கள்கிட்ட இருக்கு. the perfect Quran. You have Because God fulfilled His promise. Yes. Do you think you can? And the perfect Quran is contained in here. அல்லாஹ் மிக நிச்சயமாக அவங்க கொடுத்த அந்த ப்ராமிஸ அல்லாஹ் நிதர்சன உண்மைதான் அது. அந்த பெர்ஃபெக்ட் குர்ஆன் இஸ் கண்டெய்ன்ட் ஹியர். அந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த முழுமையான பெர்ஃபெக்ட் குர்ஆன் இங்கே இருக்கு. It is included in here. But people added some of their. Yes. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா மனிதர்கள் அது மேல அந்த அல்லாஹ் அனுப்பப்பட்ட குர்ஆனுக்கு மேல ஒரு சில எரர்ஸ தவறான விஷயங்கள் அவங்களே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. Errors. However, it doesn't make any difference because the perfect Quran. ஆனா இது அந்த முழுமையான குர்ஆனை எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா முழுமையான குர்ஆன் இருக்கிறது எங்க நிதர்சன உண்மை, அது இருக்கு, நடைமுறையில இருக்கு. If I am an ordinary Muslim walking in the street and I picked up this Quran, Yes. For the witness of Allah subhanahu wa ta'ala, how do I know this is right and this is wrong? In the street and I picked up this Quran, Yes. For the witness of Allah subhanahu wa ta'ala, how do I know this is right and this is wrong? அப்போ நான் ஒரு சாதாரண முஸ்லிமா இருக்கேன், நான் அந்த குர்ஆனை எடுக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சியாக எனக்கு எப்படி இந்த குர்ஆன் கரெக்ட் தப்பு இதுல எப்படி சேர்த்திருக்காங்க விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. And this is injected. You are either a sincere Muslim, okay, or you are an insincere Muslim. Yes. இப்ப நான் சொல்றது நீங்க சரியான்னு சொல்லுங்க அப்படின்னு கலீஃபா கேக்குறாங்க. ஒண்ணு நீங்க சின்சியரான முஸ்லிமா இருக்கணும், இல்ல இன்சின்சியரான முஸ்லிமா இருக்கணும். ஒண்ணு நேர்மையான உண்மையுள்ள கபடமற்ற ஒரு நம்பிக்கையாளரா இல்ல முஸ்லிமா இருக்கணும், இல்லனா ஒரு போலி முஸ்லிமா இருக்கணும். கரெக்டா? இது ரெண்டு தானே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Now God knows that, right? Yes. அப்போ நீங்க எப்படி எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு மிக நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. Now, when God knows that you are a sincere Muslim, He will see to it that you be guided to the correct Quran, to the perfect Quran. அப்போ நீங்க சின்சியரான முஸ்லிமா இருந்தீங்கன்னா மிக நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ அல்லாஹ் உங்களை சரியான குர்ஆன் போல அல்லாஹ் உங்களை வழி நடத்துவாங்க. அந்த பெர்ஃபெக்ட் குர்ஆனை அடைய வைக்குவதற்கு அல்லாஹ் உங்களை வழிகாட்டுவாங்க. ஆனா நீங்க சின்சியரா முஸ்லிமா இல்ல, நீங்க ஒரு போலி முஸ்லிமா இருந்தீங்கன்னா, if you are not a sincere Muslim, you will be left to உங்க கையில அந்த போலியான குர்ஆன் தான் உங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபேக் முஸ்லிம் கையில, ஒரு போலியான முஸ்லிம் கையில ஒரு போலியான குர்ஆன் தான் இருக்கும். You will have a fake Quran. A fake Muslim has a fake Quran. A true Muslim has a true Quran. ஒரு உண்மையான முஸ்லிம் கையில உண்மையான குர்ஆன் தான் இருக்கும். இதுதான் தம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. This is a rule of thumb. Okay. A sincere believer has a perfect Quran. Okay. An insincere person
does not have a perfect Quran. Okay. You said also in your writing and your paper brochures, you said the Old Testimony and the New Testimony, and also the final testimony referring to the Quran, which உங்களோட புரோச்சர் சிற்றேல வந்து நீங்க இந்த மாதிரி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இறுதி ஏற்பாடு நீங்க போட்டிருக்கீங்க. அந்த இறுதி ஏற்பாடுங்கிறது குரானை New குறிக்குது. Testimony, and also the final testimony referring to the Quran, which I believe, as far as I know, also I hope you will correct me if I'm mistaken. Muslims, they don't like to use or to apply this word, this old and new and final, to the word of God. ஆனா முஸ்லிம்ஸ்க்கு பெரும்பாலும் இந்த மாதிரி அல்லாவின் வார்த்தையில இந்த மாதிரி இறுதி ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு யூஸ் பண்ண பிடிக்காது இல்ல. We know that this word is being used by Jewish and Christian, not by the Muslim. ஆனா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற இந்த வார்த்தையில எல்லாமே ஜூயிஷும் கிறிஸ்டியன்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. முஸ்லிம் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்களே. The Muslim, he knows that the word of God from Adam to Muhammad, it's the word of God. ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் ஆதம்ல இருந்து முகமது வரைக்கும் வந்த வார்த்தைகள் எல்லாமே கடவுளோட வார்த்தைகளா தான் அவங்க பாக்குறாங்க. அது வந்து ஓல்டு அப்படி யூஸ்டு அந்த மாதிரிலாம் பாக்குறது இல்ல. அவங்க முஸ்லிம்ஸ் அப்படி பாக்குறது இல்ல. Never been old, never been used, never been. It's word of God. When we say the word of God, it's the word of God. But They don't like using the Old Testament. அப்போ கலிஃபா கேக்குறாங்க, உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ற இந்த இறுதி ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலையா? No, I'm just asking, wondering. I like to use it, but if you don't like இல்ல நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்துல் சொல்றாரு. to use it, go ahead, man. Don't use it. அவங்க அஷா கலிஃபா சொல்றாங்க, இல்ல எனக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ண பிடிச்சிருக்கு, நான் யூஸ் No, I'm பண்றேன். just பிடிக்கலன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். asking, wondering. I like to use it, but if you don't like to use it, go ahead, man. Don't use it. So that's the only answer you have, right? இப்போ இதற்கு உங்கள்ட்ட இருக்க பதில் ஒரு பதில் தானா அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு கலிஃபா சொல்றாரு. Okay. You said also Muhammadans, Yes. the worst enemies of God. நீங்க அந்த ப்ரோச்சர்ல போட்டிருக்கீங்க முகமதியன்ஸ், அல்லாவின் பெரிய விரோதிகள், எனிமீஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. Beware of Muhammadans, Yes. the worst. முகமதியன்ஸ் கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருங்க, அவங்க அல்லாவோட மிக மோசமான விரோதிகள் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. Enemies of God, Mm-hmm. according to the Quran. Did the Quran say that? நீங்க குரான் படி பார்க்கும்போது குரான்ல இப்படி சொல்றாங்களா அப்படின்னு அப்துல் கேக்குறாங்க. Yes. That the Quran said the one who follows Muhammad will be my worst enemy. அப்போ குரான்ல யாரு வந்து முகமதை பின்பற்றாங்களோ அவங்க வந்து மிக மோசமான விரோதி அப்படின்னு குரான்ல போட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. The one who worships Muhammad. அதுக்கு அஷா கலிஃபா சொல்றாங்க, இல்ல யாரு வந்து முகமதை வழிபடுறாங்களோ அப்படின்னு போட்டிருக்காங்க. Well, the way we worship, you know the Muslim that you never worship. இல்ல நீ நல்லா கவனிக்கணும், முஸ்லிம்ஸ் வந்து எப்பவுமே முகமதை வந்து வழிபட மாட்டாங்க. You indicated at the beginning of this. இல்ல இந்த விஷயத்த நீங்க வந்து இன்டர்வியூட தொடக்கத்துல நீங்க காமிச்சிங்க, கண்ணால காமிச்சிங்க. You worship Muhammad. நீங்க வந்து முகமது தான் வணங்குறீங்கிற விஷயத்த இன்டர்வியூ தொடக்கத்துல நீங்க கண்ணால காமிச்சிங்க. அப்ப அப்துல் கேர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. You said La ilaha illallah Muhammad Rasul. நீங்க என்ன சொன்னீங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல யூ வர்ஷிப் முஹம்மத் இன் யுவர் லைஃப். அப்போ நீங்க முகமத உங்க வாழ்க்கையில நீங்க வழிபடுறீங்கன்னு தான் அர்த்தம். You don't worship Muhammad alive. Wait. You put Muhammad's name next to Allah's name. நல்ல கவனிக்கணும், நீங்க என்ன பண்ணீங்கன்னா அல்லாவின் பேர் பக்கத்துல முகமதோட பேர் போட்டீங்க. இது வந்து ஷிர்க் தான். பொருள் விளக்கமா பார்த்தனா இது உண்மையாலே இது ஷிர்க் தான். This is shirk. By definition, this is shirk. According to Surah, You made a statement that Muhammad is a messenger of God. When he is dead, he is not. இன்னொன்னு கவனிக்கணும், அவர் இறந்த பிறகும் நீங்க அவரை அல்லாவின் தூதர்னு சொன்னீங்க. அவர் உயிரோட இல்ல, அல்லாஹ் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. Only God is alive. alive. Only God is alive. This is why God says, "Tawakkal al-hayy alladhi la yamut." Put your trust in the living one who never dies. அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க சூரா 25:58 உங்களோட நம்பிக்கைய எவர் ஒருவர் எப்பவும் இறக்காம என்றும் நிலைத்திருக்கிறாரோ அவரு மேல உங்க நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் சூரா 25:58 அல்லாஹ் சொல்றாங்க. Because Muhammad is dead. And when you put his name, when you put Muhammad's name, a human creature of God, next to God, the name of God, this is worshiping without knowing it. அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மனித படைப்பான முகமத நீங்க அல்லாவின் பேர் பக்கத்துல போடும்போது உங்களுக்கு நீங்களே அறியாம வழிபடுறதா அர்த்தம்.
So you're worshiping Muhammad without knowing it because you do not follow the Quran that came out of Muhammad's mouth. இந்த இடத்துல முகமது வாய் வழியா வந்த அந்த குரானை நீங்க பின்பற்றல. Because of your reverence for Muhammad, which is another word for it, idol worship. நீங்க முகமது மேல கொண்ட பக்தினால, இல்ல இன்னொரு விதமா சொல்லணும்னா இது வந்து இணை வழிபாடுதான். The Quran tells you, لا نفرق بين أحد من رسله, do not make any distinction among the prophets. சூரா 2:285 குரான்ல கிளியரா சொல்றாங்க, எந்தவித நபிமார்களுக்கிடையிலும் தூதர்களிடையும் வேறுபாடு நீங்க காமிக்க கூடாதுன்னு. The messenger of God, وقالوا سمعنا وأطعنا, in other words, you do not argue, you say we hear and we obey. அவங்க இந்த விஷயத்தை தர்க்கம் பண்ண மாட்டாங்க, ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? we hear we obey, கேட்டோம் கட்டுப்பட்டோம். We do not make any distinction, but you defy this and you make a distinction, and all this because you love Muhammad. ஆனா நீங்க இதை வந்து ஏற்க மறுக்கிறீங்க, ஒரு 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 வேறுபாடை காமிக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது உங்களுக்கு அந்த முகமது மேல இருக்க அதிகபட்ச அன்பு, loving too much. Too much. Now loving Muhammad too much is that the Christians loving Jesus too much and worshiping him. இது எப்படி இருக்குன்னா, நீங்க முகமது அளவுக்கு மீறி நேசிக்கிறது வந்துட்டு எப்படி ஒரு கிறிஸ்டின் வந்து ஜீசஸ ரொம்ப அதிகமா நேசிச்சு வழிபடுறாங்களோ அதற்கு சமம். And therefore worshiping Muhammad or doing or practicing shirk, God says there is Allah, إنه من أشرك بالله فقد حرم عليه الجنة. That heaven is forbidden for those who make shirk. நீங்க வந்து முகமது வழிபடு இல்ல ஷிர்கா செய்யறதோ அல்லாஹ் சட்டம் வச்சிருக்காங்க 5:72 இவர்களுக்கு சொர்க்கம் வந்து தடுக்கப்பட்டது. யாரு வந்து ஷிர்க் செய்றாங்களோ. When you say La ilaha illallah Muhammad Rasulullah, this is shirk by definition. இது பொருள் விளக்கமா உண்மையால நம்ம பார்த்தோம்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுங்கிறது ஒரு ஷிர்க் தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஸலாமு அலைக்கும்.